இன்றைக்கி வந்து ஆஸ்கார் நாயகி சாண்ட்ரா வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா விஜேஸ் வந்து மொத்த பழியும் தூக்கி திவ்யா மேலே போட்டு நீ வந்து கைப்பாவியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லிடுவாங்க. திவ்யா தான் எல்லாத்தையும் உட்காந்து ஆட்டி வைக்கிறாங்க, நீங்கள் வந்து திவ்யா பேச்சை கேட்டு நீயும் கெட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் எல்லோரும் நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரியாது, நான் பார்த்தேன். விஜேஸ் வந்து சாண்ட்ரா கிட்ட ஃபஸ்ட் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணவே இல்லை. விஜேஸ்க்கு வந்து சாண்ட்ராவை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஃபஸ்ட்லேருந்தே இதான் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட நேரடியாக மோதலாம், ஆனால் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுங்கும் போது ஜென்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ரெஸ்பெக்டை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நேராக எதிர்த்து பேசுகிறது, ஃப்ரெண்டோட தங்கச்சி, ஃப்ரெண்டோட ஒய்ஃப், இவங்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தி ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு பர்சன்ஸ். அவங்கக்கிட்ட மூஞ்சிக்கு நேராக எதுவும் சொல்ல முடியாது. ஸோ விஜேஸ் வந்து ரொம்ப ஹெஸ்டேட் பண்ணுவார்னு நினச்சேன். நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி அவர் சாண்ட்ரா கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணவே இல்லை. சாண்ட்ரா வந்து சிரிச்சதுக்கு கூட, கேள்வி கேட்கும்போது சிரிச்சதுக்கு கூட, நீங்கள் சிரிக்காதீங்க சாண்ட்ரா, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது கூட நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருப்பார். ஆனால் சாண்ட்ரா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டு அப்பாவியாக சூப்பராக முடிச்சிட்டாங்க. திவ்யாவை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு. அது என்னன்னா, திவ்யா பண்ணது எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிட்டு கடைசி திவ்யா தான் சாண்ட்ராவை ஆட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த இடத்துல அவரோட அப்சர்வேஷன் தப்பு. சாண்ட்ரா தான் திவ்யாவை ஆட்டி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல சொன்னார், நீங்கள் சாண்ட்ரா, நீங்கள் தான் திவ்யாவும் இருக்கீங்க, நீங்கள் தான் பிரஜனாவும் இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னார். இருந்தாலும் கடைசியில் வந்து சாண்ட்ராவை கைப்பாவை அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னசென்ட் மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்களும் ஒரு ஈஸியாக ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க. ஆனால் பிரச்சனை எப்போ சாண்ட்ராவுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை கேள்வி கேட்ட உடனே தான் சாண்ட்ராவுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்போ தான் அவங்க கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. அவங்களால அதை மேனேஜ் பண்ணவே முடியல. அதை நான் நல்லா அப்சர்வ் பண்ணேன். அதுக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு ஹஸ்பண்டை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. பிரஜன் அப்படி வாய் விட்டுருவான் சார், நான் கேட்டிருந்தா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆனால் பால் ஊற்றுறதுக்கு வச்சுருப்பான்னு சொல்லி சொன்னதே சாண்ட்ரா தான். திருப்பி சாண்ட்ராவும் அந்த வார்த்தையை சொன்னாங்க. நிறைய இடத்துல சாண்ட்ராவும் நிறைய அப்யூசிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் என்ன மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டாங்கன்னா, எல்லாமே பிரஜன் சொன்னது மாதிரியும் அது தெரிஞ்சிருந்தா நான் கண்டிச்சிருப்பேன், நம்ம குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க, நான் உன்னை வார்த்தையை விடாதேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் பழியும் தூக்கி பிரஜன் மேலே போட்டுட்டாங்க. பிரஜனுக்கு அது புரிகிற அளவுக்கு ஒன்றுமே தெரியல. பிரஜன் கமருதன் எல்லாருமே ஒரு மாதிரி, இப்படி கமருதன் வேறு பேச்சு கேட்குறாங்கன்னா பிரஜன் இவங்க பேச்சை கேட்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பிரஜனுக்கு தான் பண்ணுறது தப்புங்கிறது கூட தெரியல. அவர் வந்துட்டு பேசாமல் நான் பண்ணது கரெக்டுங்கிறது மாதிரியே ஜஸ்டிஃபை பண்ணிகிட்ருக்காரு. இவங்க என்னடானா அது தப்பு தானே, ஏன்னா இவங்களுக்கு தெரியும் தப்புன்னு ஒத்துக்கலைன்னா விஜேஎஸ் விட மாட்டாருங்கிறது க்ளீனாக தெரியும். ஸோ எல்லா பழியும் தூக்கிட்டு எனக்கு தெரியாது சார், எனக்கு காது கேட்கலன்னு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் விஜேஎஸ் வந்து திவ்யாவை அக்னாலேஜ் பண்ணார். நீங்கள் சொன்னீங்கள் அப்படி பேசாதீங்கன்னு சொன்னீங்கள்ல அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க. அதோடய அதை திவ்யாவை விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட உங்களுக்கு மட்டும் எப்படி கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரோஸ்ட் தான் கொடுக்குறாரு. ஹெவி ரோஸ்ட்டு கண்டிப்பாக சாண்ட்ரா கிட்ட கொடுக்கல. ஸோ சாண்ட்ராக்கு வந்து அவர் உண்மையிலே கொஞ்சம் தடவி தான் கொடுத்தாரு, பெரிய ரோஸ்ட் கொடுக்கலன்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்